ஆண்டாள் மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருக்கா பெருமாளை சென்று அடையணும்னு. பாவை நோன்பு முடிஞ்சிடுது. ஆண்டாளுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுயம்பரம் நடக்குது. 108 திவ்ய தேசத்தில் இருக்க பெருமாளும் வந்திருக்காங்க அந்த சுயம்பரத்துக்கு. அப்போது பெரியாழ்வார் ஒரு பெருமாளாக ஆண்டாளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அழகிய சிங்கர், இவர் மலை தேசத்துலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறார். ஆண்டாள் சொல்கிறா, இவர் பேர் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் இவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு கரடுமுரமான பாதை, அதனால் என்னால் முடியாது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார். அடுத்த பெருமாளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். திருவனந்தபுரத்தில் வந்திருக்காரு பத்மநாப சுவாமி பெருமாள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் சொல்கிறா, அவர் பெரிய இடம், அவர் ரொம்ப பணக்காரர், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அவர் செட் ஆக மாட்டார், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார். அடுத்த பெருமாள் திருவல்லிக்கேணியில் இருக்க பார்த்தசாரதி வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல. அப்போ ஆண்டாள் சொல்கிறா, அப்பா நீங்கள் வேத மந்திரம்லாம் படிக்கிறவரே, இவர் பெரிய பெரிய மீசெல்லாம் வச்சுருக்காரு, அதனால் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்து இவர் சோலைமலையிலேருந்து அழகிய பெருமாள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டாள் சொல்கிறா, இவர் பேரே அழகாக இருக்குது, இவர் ரொம்ப அழகாக இருக்கார், ஆனால் நான் ரொம்ப சாதாரணமாக இருக்கேன், அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போது பெரியாழ்வார் சொல்கிறார், நீ இப்படியே ஒரு பெருமாளே வேண்டாம் சொன்னீங்கன்னா அப்போ யாரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்? அப்போ நம்ம ஊர்லேயே இருக்காரு வடபத்திர சாய் பெருமாள், அவரே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஆண்டாள் சொல்கிறாரா, உள்ளூரில் இருக்கவங்களை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? வெளியூர் மாப்பிள்ளை பாருங்க அப்படின்னு. அப்போ பெரியாழ்வார் சொல்கிறாரா, ரங்கநாதர் வந்திருக்காரு, ஸ்ரீரங்கத்துலேருந்து ரங்கநாதர் வந்திருக்காரு, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். ஆண்டாள் முகத்தில் அப்படி ஒரு வெக்கம், நாணம். அவர் வாயை திறந்து எதுவுமே சொல்லலை, ஆனால் அவள் கண்ணாலேயே சம்மதம் சொல்லிட்டா. அப்போ ஆண்டாள் கூட இருக்க தோழிகள்லாம் ஆண்டாளை கிண்டல் பண்ணுறாங்களாம், பரிகாசம் பண்ணுறாங்களாம். இவர் வயசானவர், ரங்கநாதருக்கு புராண புருஷர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இவர் வயசானவர், இவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியே, இவருக்கு பஞ்சமெத்த கூட கிடையாது, இவர் பாம்பு மேலே தான் படுத்திருப்பார், இவரை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்களா. அப்போ ஆண்டாள் சொல்கிறான்னா, நான் இந்த பிறவி எடுத்ததே, இந்த மனித பிறவி எடுத்ததே ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கணும் தான், எனக்காக ரங்கநாதரே இங்கே வந்துட்டாரு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆண்டாள் மகாலட்சுமியோட ஸ்வரூபம். அவள் மக்கள் எப்படி பக்தி பண்ணணும், பெருமாளுக்கு எப்படி பக்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக மனித பிறவி எடுத்து நம்ம கூடயே வாழ்ந்து நமக்கு சொல்லி கொடுத்தா பெருமாளை எப்படி நம்ம அடையணும், எப்படி பக்தி பண்ணணும். ஓம் நமோ நாராயணா.